ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 11. ராமன் முன்னாடி கிளம்பி போறார். சீதை நடுப்புற வரா. லக்ஷ்மணன் வில்லும் கையுமா பின்னால போறார். பல மலைகளையும் வனங்களையும் அழகான நதிகளையும் எல்லாத்தையும் குருவிகளையும் தாமரை ஓடைகள் புள்ளிமான்கள் கூட்டம் காட்டு மான்கள் காட்டு பன்னி யானைகள் எல்லாத்தையும் மெதுவா பார்த்துட்டே போறா. அஸ்தமிக்கும் நேரம் வரும்போது ஒரு அழகான குளத்தங்கரைக்கு வரா. அதுல செந்தாமரையும் வெண்தாமரையும் பூத்திருந்தது. யானைகள் ஜலத்துல விளையாடின்னு இருந்தது. குருவிகள் ராஜஹம்சங்கள் எல்லாம் விளையாடின்னு இருந்தது. பளிங்கு மாதிரி இருந்த அந்த ஜலத்திலேந்து பாட்டு வாத்தியம் நர்த்தனம் ஆகிய எல்லா சத்தமும் கேட்டது. ஆனா கண்ணுக்கு யாருமே தெரியல. ராமலட்சுமணாளுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தங்க கூட வந்திருக்கக்கூடிய தர்மபிரத் அப்படிங்கிற சொல்ற முனிவரை பார்த்து, சுவாமி, இந்த அற்புதமான காட்சி எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இத பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா பாட்டு சத்தங்கள்லாம் கேட்கறது, ஆனா யாருமே இல்லையே, இது எங்க இருந்து இந்த சத்தம் வருது, இத பத்தி சொல்லுங்கோன்னு கேட்கிறார். அந்த முனிவர், இந்த தடாகத்துக்கு பஞ்சாப் சரஸ் அப்படின்னு பேரு. மாண்டகர்ணி அப்படின்னு சொல்ற மகரிஷி தன்னுடைய தபோபலத்தால இதை ஏற்படுத்தினார். அவர் இந்த ஜலத்துல நின்னுண்டு 1000 வருஷங்கள் வரைக்கும் கடும் தபஸ் பண்ணார். காத்தையே சாப்பிட்டு இருந்தார். தேவதைகள்லாம் அதை பார்த்து பயந்து, இவர் நம்மோட பதவிகள்ல எதையோ அடையறதுக்கு நினைக்கிறார், அதனால இவருடைய தபஸ கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்சரஸ்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு 5 பெண்களை அனுப்பினார். அந்த ரிஷி பிரம்மஸ்வரூபத்தை நன்னா அறிஞ்சவர். இருந்தா கூட தேவதைகளோட காரியம் நிறைவேறணும் அப்படின்னு ஆசைக்கு கட்டுப்பட்டவர் போல இருந்தார். அந்த ஸ்திரீகள்லாம் இவருக்கு மனைவியானா. இந்த தடாகத்துல தன்னுடைய தபோபலத்தால ஒரு விசித்திரமான வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி யோக பலத்தால எப்போதும் யௌவன புருஷனாக அவளோட ஆனந்தமா காலத்தை கழிச்சுருக்கார். அவளுடைய திவ்ய ஆபரணங்களுடைய ஓசையும் பாட்டும் வாத்திய கோஷமும் நர்தன துவனியும் கலந்து இப்படி மதுரமா கேட்கறது அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ராகவன் சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போய் ஆசிரம கூட்டங்களை எல்லாம் பாக்குறார். அங்கே பிராமணர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. தர்ப்பங்களும் மர உரிகளும் இருக்கு. அங்க ராம லட்சுமணர்களும் சீதையும் கொஞ்ச நாளைக்கு இருக்கா. சாதுக்கள் ரொம்ப பிரேமையோடு இவாளெல்லாம் உபச்சாரம் பண்ண, அவள்லாம் ஒரு ஒரு ஆசிரமத்திலையும் தங்கிண்டு வரிசையா அவைகள் எல்லாம் வாசம் பண்ற. சில இடத்துல 13 மாசம் இருக்கா, சில இடத்துல 1 வருஷம் இருக்கா, சில இடத்துல 4 மாசம் இருக்கா, சில இடத்துல 5 மாசம் இருக்கா, சில இடத்துல 6 மாசம், சில இடத்துல 7 மாசம், சில இடத்துல 8 மாசம், சில இடத்துல 9 மாசம், சில இடத்துல 1.25 மாசம், சில இடத்துல 3 மாசம் அப்படின்னு இப்படி ஒரு ஒரு இடத்துலயும் கொஞ்ச நாளாக இப்படி ஒரு 10 வருஷத்தை அவ கழிச்சுட்டா. பிறகு சுதீஷ்ணருடைய ஆசிரமத்துக்கு வந்து அங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கா. ஒரு நாளைக்கு ராமன் அந்த மகரிஷிய பார்த்து வணக்கமாக, சுவாமி, இந்த வனத்துல அகஸ்திய மகரிஷி இருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த பெரிய காட்டுல அவருடைய ஆசிரமத்தை கண்டுபிடிக்க முடியலையே, அது எங்க இருக்கு? அங்க போய் அந்த மகரிஷிய தரிசனம் பண்ணி கொஞ்ச நாள் அவருக்கு சிசுருஷை பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சுதீஷ்ணர் ரொம்ப சந்தோஷத்தோட, குழந்தை ராகவா, நானும் உனக்கு இதை சொல்லணும்னு தான் நினைச்சேன், நீயே இன்னைக்கு அதை கேட்டுட்ட. இந்த ஆசிரமத்திலேருந்து கொஞ்ச தூரம் நீ தெற்க போனா 4 யோஜனை தூரத்துல அகஸ்தியருடைய தம்பி இருக்கார். அங்கே திப்பிலி மரங்கள்லாம் நிறைய இருக்கும். பழங்கள் புஷ்பங்கள் தெளிந்த ஜலம் புண்ணியமான தாமரை ஓடை எல்லாம் இருக்கு. அங்க போய் ஒரு ராத்திரி தங்கிக்கோ. காலையில அந்த மரச்சோலைக்கு தென்பக்கமாக போனா அகஸ்தியருடைய ஆசிரமம் தெரியும். போவதாக இருந்தா நீ இன்னைக்கே புறப்படுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார். அவள்லாம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி சுதீஷ்ணர் சொன்ன வழியா போறா. அப்போ ராமன், லக்ஷ்மணா, அகஸ்தியருடைய சகோதரர் வசிக்கும் ஆசிரமம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பழுத்த திப்பிலிகள் கடுமையான வாசனையோடு காத்து அடிக்கிறது. அங்கே கட்டைகள்லாம் வெட்டி போட்டிருக்கு. வழிகள்ல தர்பைகள்லாம் அறுக்கப்பட்டிருக்கு பாரு. இந்த காட்டின் நடுவிலேந்து இருக்கக்கூடிய அந்த ஹோம புகை கருத்த மேகம் போல இருக்கு பாரு. பிராமணர்கள் புண்ணிய தீர்த்தங்கள் சாணம் பண்ணி பூஜைக்கு வேண்டிய பூக்களை தாங்களே பறிக்கிறத பாரு. சுதீஷ்ணர் சொன்னபடி அகஸ்தியருடைய சகோதரனுடைய ஆசிரமம் இங்கேதான் இருக்கணும்.
இவருடைய அண்ணனான அகஸ்தியர் லோகத்திற்கு ஹிதம் செய்ய விரும்பி இந்த தெற்கு திக்குல வந்து மிருத்யுவை போன்ற அசுரர்களை எல்லாம் அழிச்சார். முன்ன வாதாபி இல்வலன் அப்படின்னு 2 பேர் இருந்தா. அவ 2 பேரும் சகோதரர்கள். ஆனா 2 பேரும் அசுரர்கள். ரொம்ப கொடியவா, பிராமணால் எல்லாம் புடிச்சு திங்குறவா. அவள்லாம் செய்யும் சிரார்த்தங்கள்ல இல்வலன் பிராமண வேஷத்தோடு சம்ஸ்கிருத பாஷையால பிராமணர்கள் எல்லாரும் ரொம்ப மரியாதையோட அழைப்பான். பிறகு வாதாபியை ஆடாக பண்ணி அவனுடைய மாம்சத்தை சமைச்சு சிரார்த்த விதிப்படி அவளுக்கு பரிமாறுவான். அவள்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே வாதாபியே வெள்ளவா அப்படின்னு கூப்பிடுவான். உடனே அந்த மகா பாபி அவருடைய வயத்தை கிழிச்சு ஆட்ட போல மேனு கத்திண்டு வெளியே வந்துடுவான். அதுக்கப்புறம் இவா 2 பேரும் அந்த பிராமணனை தின்னுடுவா. இப்படி ரொம்ப நாள் நடந்தது. பல பிராமணர்கள் செத்து போயிட்டா. பிறகு தேவதைகள்லாம் வேண்டின்றதுனால அகஸ்தியர் இங்கே வந்து இல்வலனுடைய சிரார்த்தத்துல வழக்கப்படி ஒரு நாளைக்கு சாப்பிட போனார். சுவாமி, நீங்கள் திருப்தி அடைஞ்சேளா அப்படின்னு சொல்லி இல்வலன் கேட்டான். ஆஹா, நான் நன்னா திருப்தி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொல்றார். அதுக்கப்புறம் இல்வலன் வழக்கம் போல அவருடைய கையில ஜலத்தை வாத்து வாதாபி வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டான். உடனே அகஸ்தியர் சிரிச்சார். அவர் சொன்னார், என்னால வாதாபி ஜீரணம் செய்யப்பட்டு யமலோகத்துக்கே போயிட்டான். இப்ப அவன் எப்படி வருவான்? இல்லாட்டால் நான் எப்படி திருப்தி அடைஞ்சேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறார். இதை கேட்டவுடனே இல்வலனுக்கு ஒரே கோபம் வந்துடுறது. அகஸ்தியர் மேல பாயறான். அவருடைய கோப பார்வையால அவனும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். பிராமணர்கள் இடத்துல வச்ச கிருபையால இந்த அசாத்தியமான காரியத்தை செஞ்ச அகஸ்தியருடைய தம்பி இத்மவாகர் வசிக்கக்கூடிய இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிச்சுட்டான். மூலாதார சக்கரத்துல அதி தேவதையாக இருக்கக்கூடிய கணபதிய அகஸ்தியர் பிரார்த்தனை பண்ணி அதனால உண்டான ஜடர் அக்னியால் வாதாபிய கொன்னார். அதனால விநாயகரனுடைய அந்த மூர்த்திக்கு வாதாபி கணபதி அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றார். ராம லக்ஷ்மணர்கள் சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணிட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ள போறா. அங்க மகரிஷி அவளை உபச்சாரம் பண்ணி அன்னைக்கு ராத்திரி அவ அங்கேயே தங்குறா. மறுநாள் காத்தால ராமன் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி, இங்க ராத்திரி நாங்கள்லாம் ரொம்ப சௌக்கியமா இருந்தோம். அகஸ்திய பகவானை பார்க்கணும்னு நினைக்கிறோம். நீங்க உத்தரவு தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குற. சரி, போயிட்டு வாங்கோ அப்படின்னு அவர் வழியை சொல்ல அந்த வழியாக அவ எல்லாரும் புறப்பட்டு போறா. இங்கே இருக்கிற மிருகங்களும் பட்சிகளும் ரொம்ப அடக்கமா இருக்கு. மகரிஷியின் ஆசிரமம் கிட்டக்க வந்துடுத்துன்னு தோணுறது. சிரமப்படுறவாளுக்கு இங்கே சகல கஷ்டமும் தீர்ந்து போகும். கோம புகையால சூழப்பட்டு மர உரிகளால் அலங்கரிக்கப்பட்டு பட்சிகளும் மிருகங்களும் ரொம்ப சாந்தமா இங்க நடமாடின்னு இருக்கு. ராட்சசர்கள்லாம் விரோதத்தை விட்டுட்டு ரொம்ப சாந்தமா இருக்கா. அதனால இது அகஸ்திய திக் அப்படின்னு பேர் பெற்றிருக்கு. கொடியவர்கள்லாம் இத கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டா. ஒரு சமயத்துல விந்திய மலை சூரியனுடைய வழிய தடுக்கணும் அப்படின்னு நினைச்சு வளர்ந்துட்டே இருந்தது. ஆனா அது அகஸ்தியருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அப்படியே நின்னுடுத்து. இவர் நீண்ட ஆயுளை உடையவர், மகா கீர்த்திசாலி, சகல பிராணிகளும் பூஜிக்க கூடியவர், சாதுக்களுடைய நன்மையையே தேடுகின்றவர். இவர் கிட்டக்க போனா நமக்கு நன்மை பண்ணுவார். இவரை பூஜை பண்ணி வனவாசத்துல மிச்சம் இருக்கக்கூடிய சொச்ச காலத்தை நம்ம இங்க கழிச்சுடலாம். இங்க தேவதைகளும் கந்தர்வர்களும் சித்தர்வர்களும் மகா ரிஷிகளும் தபஸ்விகளும் அகஸ்தியரை எப்போதும் உபாசனை பண்ணிட்டு இருக்கா. பொய் சொல்ற கொடியவன், ரகசியமாக பாபம் செய்கின்றவன், கொலைகாரன், இரக்கமற்றவன், இஷ்டப்படி நடக்கிறவன் இவாள்லாம் இந்த இடத்துல இருக்க முடியாது. தேவதைகளும் யட்சர்களும் நாகர்களும் இங்க விரதங்களை அனுஷ்டிச்சுண்டு தர்மத்தை சம்பாதிச்சுக்கிறா. இங்க மகரிஷிகள் தவத்துல சித்தி அடைஞ்சு தேகத்தை விட்டு சூரியனை போன்ற விமானங்கள்ல திவ்ய தேகத்தோட சொர்க்கத்துக்கு போறா. நம்ம மொதுவா ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். லக்ஷ்மணா, மகரிஷிகள் கிட்ட தரிசனத்துக்கு நானும் சீதையும் வந்து காத்துட்டு இருக்கிறதா நீ சீக்கிரம் சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லி ராமர் சொல்றார் அப்படின்னு சொல்லி இந்த 11வது அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 12வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.